படம் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸாக என்ஜாய் பண்ணலாம். வெல்கம் பேக் மக்களே, வெல்கம் டு கவர் டிரைவ். இந்த நிகழ்ச்சியில் வந்து போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த நேற்று நடந்த மேட்சோட ரிசல்ட்ஸை பற்றி பேசிடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸோட 4வது மேட்ச், அதே போல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட 4வது மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து முதல் வெற்றி வந்து நேற்று மேட்ச்சு அவங்க சாதிச்சிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 2வது தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்டெஸ்ட்டாக இருந்துச்சு நேற்று மேட்ச்சில். பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து டாஸ் சாதகமாக தான் போயிருந்தது. நேற்று வந்து டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க. அவுட் ஆஃப் 4 மேட்ச்சில் பார்க்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 3 முறை வந்து டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து டாஸ் ஜெயிக்கல. பட் ஸ்டில் டாஸில் வந்து எந்த குறைச்சலும் உங்களுக்கு கிடையாது. டாஸ் ஜெயித்த பிறகு வந்து முதல்ல போலிங் எடுத்தாங்க. ஸோ சேசிங்க்கு வந்து தகுந்த டீம் சொல்லிட்டு அவங்க பெரும்பாலும் வந்து நம்புகிற ஒரு ஸ்குவாட் தான் வச்சுருக்காங்க. பட் அது எப்படி இருந்துச்சு போலிங் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்த்துட வேண்டியது தான். ஸோ நேற்று வந்து டெவால் ப்ரூவிஸ் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி வந்துட்டார், டீமுக்குள்ளே 11ல் வந்துட்டார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குர்ஜப்னீத் சிங் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரும் வந்து டீமுக்குள்ளே வந்திருக்கார் நேற்று, லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர். ஸோ ஒரு சிறப்பான ஒரு சம்பவமாக இருந்துச்சு நேற்று மேட்ச்சு. குர்ஜப்னீத்தோட முதல் மேட்ச்லேயே வந்து முதல் பந்து விக்கெட் எடுத்தார். அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசிடலாம். பட் அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் ஜெயிச்சு வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்தாங்க. எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு கட்டமாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பவர் பிளே அப்படின்னு எடுக்கும்போது முதல் 6 ஓவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மொத்தமாக வந்து 61 ரன் அடிச்சிருந்தாங்க நேற்று. ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் எனி விக்கெட்டே இழக்கல. அதில் வந்து 61 ரன் அடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய விஷயம்தான். இதுக்கு முன்னால் நடந்த 3 மேட்ச் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்ட பிறகு 3 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளே வந்து அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக, அதாவது வந்து 10 மேலேயே ஒரு ரன் ரேட் வச்சுக்கிட்டு வந்து ஆடலை. ஸோ நேற்று மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வந்து ஒரு சிறப்பாக ஆடினாங்க ஓப்பனிங் பேர் சஞ்சு சாம்சன், அதே போல் ருத்துராஜ் கைக்வாட். சஞ்சு சாம்சன் நேற்று வந்து பவர் பிளேலேயே வந்து பயங்கரமாக பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆக்கிப் நபி எடுத்திருந்தாங்க. ஆக்கிப் நபி பற்றி கட்டாயமாக நான் பேசுகிறேன். இதெல்லாம் வந்து சுருக்கமாக வந்து சொல்லணுன்னா, ஆக்கிப் நபி வந்து ஜம்மு காஷ்மீரோட போலர். அவர் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ரஞ்சி ட்ரோஃபிலையும், அதே போல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து போன சீசன், அதாவது 2025, 2026 வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க ரஞ்சி ட்ரோஃபி முதல் முறையாக வரலாறுல. ஸோ அந்த ஒரு வரலாறில் ஜெயிச்ச ஒரு முக்கியமான போலர் தான் ஆக்கிப் நபி. நம்ம கூட இன்றைக்கி வந்து டீம் இந்தியா கூட சீக்கிரமாக ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு பேச்சு போயின்னு இருக்கு. ஸோ ஆக்கிப் நபி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து இந்த ஆக்ஷனில் எடுத்தாங்க. எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா முதல் வாய்ப்பே வந்து சென்னையோட ஹோம் கிரவுண்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக எனக்கு அது சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு ஆஸ் அ போலராக, அதே போல் வந்து நம்ம எத்தனையோ மேட்சஸ்லாம் வந்து சென்னையில் பார்த்துருக்கோம். ஒரு ஃபாஸ்ட் போலராக வந்து சென்னையில் நீங்கள் வந்து புது பால் கொடுத்து போட சொல்லி, அதுவும் அவர் டெபியூ, ஐபிஎல் டெபியூ, டெல்லி கேபிட்டல்ஸ்கார முதல் முறையாக ஆடுறாரு அகெயின்ஸ்ட் ஹோம் டீம். அதாவது வந்து சென்னையோட ஹோம் டீமில் ஹோம் வென்யூவில் ஆடுறாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு எங்கேயோ அங்கே தப்பு நடந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. முதல் ஓவரே ஆக்கிப் நபி தான் போட்டார். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி போட்டார். ஸோ போலிங் ஆர்டரில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸில் கொஞ்சம் அங்கே இங்கே மாற்றம் இருந்துச்சு. லுங்கி நிகிடி பெரும்பாலும் வந்து நியூ பால் ஷேர் பண்ணுவார் முகேஷ் சௌத்ரி கூட. பட் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா லுங்கி நிகிடி வந்து ஒரு 3rd சேஞ்ச் போலராக தான் வந்தார். ஸோ ஆக்கிப் நபி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து முகேஷ் சௌத்ரி போலிங் அந்த மாதிரி அட்டாக் போயிருந்துச்சு. சஞ்சு சாம்சன் வந்து சிறப்பாக ஆடினார் நேற்று. 115 ரன்ஸ் அடித்தார் அவர் 56 பந்துலேயே. ஸோ சஞ்சு சாம்சன் என்னடா அடிக்கலையேன்ட்டு ஃபேன்ஸ்லாம் மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துருப்பாங்க. பட் வந்து நேற்று முக்கியமான மேட்ச்சில் அவர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் நம்ம வந்து சஞ்சு சாம்சன் ஒரு என்ன அடிக்கலையே, அவுட் ஆஃப் ஃபார்மாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கும் போது தான் பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார். நீங்கள் 2024 பங்களாதேஷ் கூட எடுத்தாலும் சரி, அதே போல் போன வருஷம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அளவுக்கு இங்கிலாந்து கூட அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கம்பேக் கொடுத்தாரு. இந்த முறை T20 வேர்ல்ட் கப்பில் கூட வந்து பேக் டு பேக் வந்து 3 பெரிய ஹாஃப் செஞ்சுரிஸ், முக்கியமான ஹாஃப் செஞ்சுரி, அதாவது குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல், இந்த 3 மேட்ச்சில் வந்து சிறப்பாக ஆடி கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு என்னடா அவுட் ஆஃப் ஃபார்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். பட் நேற்று வந்து ஒரு பெரிய அளவுக்கு கம்பேக் கொடுத்து முதல் விக்கெட் கீப்பராக, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சாதனை சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயராக. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் வந்து ஆரவாரமாக இருந்தாங்க. பெரிய அளவுக்கு கூட்டம் போயிருந்துச்சு நேற்று மேட்ச் பார்க்க. எல்லாம் வந்து சிறப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு.
பவர் பிளேலையும் இம்பாக்ட் பண்ணியிருக்கு, அதே போல் வந்து மிடில் ஓவர்ஸ்லையும் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் லென்த் டெல்லி கேபிட்டல்ஸ் பயங்கரமாக சொதப்பி விட்டாங்க. நட்ராஜன் கூட வந்து முதல் முறையாக வந்து நான் வந்து ஐபிஎல் எத்தனையோ மேட்சஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், அனாலிசிஸ்லாம் வந்து பண்ணியிருந்தேன். பட் நட்ராஜன் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட ஆடும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் அடி வாங்கலை. டெல்லியில் அதாவது வந்து ஃபிரோஸ் ஷா கோட்லாவில், அதே போல் வந்து வாங்கேடி ஸ்டேடியம், அதுக்கப்புறமா எங்கெல்லாம் வந்து அதிகமாக ரன்ஸ் வருமோ, ஈவன் ராஜீவ்காந்தி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் ஹைதராபாடு, இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம்லாம் வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்கிற பிச்சில் கூட வந்து அவர் அப்படி வந்து ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஈக்கனாமிக்கலாக போட்டு விக்கெட்லாம் எடுத்தார். பட் நேற்று மேட்ச்சில் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருந்தார். இது அவரோட ரஞ்சி ட்ரோஃபியோட ஹோம் கிரவுண்டாக இருந்தால் கூட வந்து அவர் அடிச்சிட்டாங்க நேற்று மேட்ச்சில். பட் ஆல் இன் ஆல் பார்க்கும்போது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பெரிய அளவுக்கு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பிளே செக்லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு டிக் பண்ணியிருக்கலாம். விக்கெட் எங்கேயுமே வந்து லாஸ் பண்ணலை. ஸோ ருத்துராஜ் கைக்வாட் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணல. நேற்று வெறும் வந்து 15 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருந்தார். பட்டு இது வந்து கண்டிப்பாக ஒரு கன்சர்னிங் ஃபேக்டராக தான் இருக்கும். அதாவது வந்து மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பார்க்குற ஒரு ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி. பட் ஆல் இன் ஆல் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஆஸ் அ கேப்டன் அவர் எப்படி டீம் லீட் பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்து அவரோட ரோலை வந்து நல்லபடியாக சிஎஸ்கேக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரோட செக்லிஸ்ட் படி வந்து டிக் பண்ணிக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஃபார்முக்கு வருவார் நம்மளும் எதிர்பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் கிராஸ். ஸோ அதனால் வந்து ருத்துராஜ் கைக்வாட் ஓரளவுக்கு பவர் பிளேயில் சப்போர்ட் கொடுத்துறதுக்கு பிறகு வந்து அவரோட விக்கெட் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டார். பட் சஞ்சு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து ஆயுஷ் மாத்ரே ஒன் டவுன் பேட்டராக வந்தார். அவர் வந்து நேற்று மேட்ச்சில் 59 ரன்ஸ் அடிச்சிருந்தார். 36 பந்து மட்டும். வெறும் 36 பந்துலன்னா உங்களுக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு கூட இருந்துச்சு நேற்று மேட்ச்சில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட்ரிஸ், அதே போல் வந்து 4 சிக்ஸர் அடித்தார். இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் 115 ரன் சொன்னேன் பார்த்தீங்களா 56 பந்தில். அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா 205.35 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து T20 கிரிக்கெட்டில் ரொம்ப முக்கியமாக இருந்தது. நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துலேருந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ட்ரைக் ரேட் தான் வந்து முக்கியம் T20 ஃபார்மேட்டில். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து ஒரு ஓப்பனிங் பேட்டர் இந்த அளவுக்கு கொண்டு போகிறார், சிங்கிள் ஹேண்டடாக வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா சிஎஸ்கேக்கு அந்த ஒரு மேட்ச்சில் வந்து கவலை வந்து தீர்ந்த மாதிரி தான். ஸோ ஆஸ் அ ஒன் டவுன் பேட்டராக வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து நல்ல சப்போர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் 2 பேர் பில்ட் பண்ணாங்க. 113 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 2 பேர், ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன். ஆயுஷ் மாத்ரே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆன பிறகு வந்து அவர் கொஞ்சம் ஸ்லோவாக சிங்கிள்ஸ்லாம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து ஏற்ற முடியலன்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நேற்று மேட்ச்சில் வந்து ரிட்டையர் அவுட் ஆனார். ரிட்டையர் அவுட் நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம் T20, அதாவது ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்டில் பார்த்துருப்போம் ரிட்டையர்ட் அவுட். அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக கூட ஒரு சமயத்தில் வந்து ஓடி இருந்துச்சு, என்னங்க ரிட்டையர் அவுட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பேட்டிங் டீமுக்கு வந்து இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்ட்டு. பட் நீங்கள் ஹாங்காங் சிக்ஸஸ் வந்து பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு காலத்தில் வந்து இப்பயும் நடந்துட்டுருக்கு ஹாங்காங் சிக்ஸஸ். அதில் வந்து 36 இல்லைன்னா வந்து 40 ரன்ஸ் அடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து ரிட்டையர்டு ஹர்ட்டில் வந்து போயிட்டு திரும்பி வந்து மறுபடியும் ஆடுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் T20யில் கூட பெரிய அளவுக்கு வந்துச்சு. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஹர்ட்னா இன்ஜுரி ஆகிட்டு போனாங்கன்னா திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரிட்டையர்ட் அவுட்னா நீங்கள் ஒன்ஸ் போனாலே வந்து திரும்பி வர முடியாது. ரிட்டையர்ட் அவுட்டுக்கு வந்து பர்டிகுலராக எந்த காரணம் இன்ஜுரின்னு தான் கிடையாது. ஸோ ரிட்டையர்ட் அவுட் ஈவன் ஸ்ட்ரைக் ரேட் வரலன்னா கூட நீங்கள் வந்து தானாக டிக்ளேர் பண்ணிட்டு நான் வந்து அவுட் ஆகிறேன், ரிட்டையர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். ஸோ நேற்று மேட்ச்சில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே வந்து ரிட்டையர்ட் அவுட்டை தான் ஆனார். ஸோ ஒரு பிரம்மாண்டமான பார்ட்னர்ஷிப் நான் சொன்ன மாதிரி 113 ரன்ஸ். ஸோ இதில் மிடில் ஓவரில் வந்து நம்ம பார்த்தோம்னா அதாவது 7 ஓவர்லேருந்து 15வது ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 160 ரன்ஸ் ஓவரால் ஸ்கோர் போர்டில் கொண்டு வந்தாங்க, ஒரு விக்கெட் இழப்புக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்கோர் தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். மிடில் ஓவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பயங்கர சொதப்பலாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பவர் பிளேலேயே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சில விக்கெட்ஸ் வந்து இழந்தனால வந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்னால கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல இதுக்கு முன்னால் 3 மேட்ச்சில். இதுக்கு 4வது மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் அந்த பாக்ஸ்லையும் நம்ம டிக் பண்ணிக்கலாம், ஓப்பனிங் பேட்டர் கான்ட்ரிபியூஷன் டிக் பண்ணிக்கலாம். அதே போல் ஒன் டவுன் பேட்டராக வந்து ஆயுஷ் மாத்ரே வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து அவரும் அடிச்சிருந்தார். ஸோ ஓவரால் 160 ரன்ஸ் போர்டில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 99 ரன்ஸ் வந்திருக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு விக்கெட் இழப்பு மட்டும் தான். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இருந்துச்சு நேற்று மேட்ச்சில். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஓவர்ஸில் வந்து ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து ஆயுஷ் மாத்ரே அந்த ரிட்டையர்ட் அவுட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விக்கெட், இன்னொரு விக்கெட் இழந்திருந்தாங்க, விச் இஸ் த்ரூ பவுலர் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா 16 to 20th ஓவர் அப்படி நம்ம அந்த 5 ஓவர்ஸ் கட்டத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 212 ரன் அடிச்சிருக்காங்க 20 ஓவர்ஸ் முடியல. இந்த ஒரு 5 ஓவரில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 52 ரன் அடிச்சிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இது ஒரு அட்டகாசமான ஸ்கோர். அதாவது வந்து ரன் ரேட் வந்து மோர் தென் 10 இருந்துச்சு அந்த ஒரு 5 ஓவரில் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா. இன்னொரு பேட்டர் வந்து பவுலர் கையால் அவுட் ஆன ஒரு பிளேயர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் தான் விழுந்துருந்துச்சு. ஸோ ஓவரால் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 212 ரன். நான் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சொன்ன விஷயம் தான், டியூ ஃபேக்டர் வந்து கட்டாயமாக வந்து சென்னையில் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது. நீங்கள் வந்து டெல்லியில் பார்க்கலாம், பெங்களூரில் பார்க்கலாம், லக்னோவில் பார்க்கலாம், ராஜஸ்தானில் பார்க்கலாம். பட் வந்து சென்னையில் ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸில் வந்து டியூ ஃபேக்டர் குறைவாக இருக்கிறனால டெல்லி கேபிட்டல்ஸ் ஹெசிடேஷன் இல்லாமலே வந்து ஃபஸ்ட்டு வந்து போலிங் எடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து திரும்பி பேட்டிங் ஆடும்போது கண்டிப்பாக அவங்க அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணணும். அந்த சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டியூ ஃபேக்டர்னால வந்து பால் கொஞ்சம் ஸ்லோவாக வரும் பேட்டுக்கு. இப்போ நீங்கள் நினச்ச அளவுக்கு வேகத்தில் வராது, அது கொஞ்சம் ஸ்லோவாக வரும். பட் நேற்று நான் சொன்ன மாதிரி வந்து பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் ஆகலை டியூ ஃபேக்டர்னால. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட போலர்ஸ் வந்து சிறப்பாக போலிங் போட்டு கலக்குனாங்க. ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டியூ ஃபேக்டர் கூட இல்லாதனால வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டாஸ் வந்து லாஸ் பண்ணால் கூட பெரிய அளவுக்கு அவங்க வந்து அந்த ஒரு வருத்தப்படலை. ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங் பவர் பிளேயில் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் வந்து 66 ரன்ஸ் அடித்து 2 விக்கெட் இறந்துருந்தாங்க. ஸோ 66 எங்கே, 61 எங்கே. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 5 ரன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் கூட 2 விக்கெட் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விழுந்தாலே வந்து ஆஸ் அ கோச்சாரும் சரி, பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்டாகவும் சரி, என்னடா இது நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு கட்டத்திலே வந்து விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு செட்பேக் இருக்கும். ஸோ அந்த செட்பேக் அங்கேயே ஆரம்பிச்சிச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. இதுக்கு கிரேட் கோஸ் டு போலிங் அட்டாக் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த முறை வந்து பிரம்மாண்டமாக போட்டிருந்தாங்க. ஒரு காம்பினேஷன் நல்லபடியாக அமைஞ்சிச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குர்ஜப்னீத் சிங் டீம் உள்ளே வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பந்துலேயே வந்து விக்கெட் எடுத்தார். ஆஸ் அ லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பாலர் நான் உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்பேன், ஒரு ரைட் ஹேண்டட் பேட்டருக்கு வந்து அவுட் ஸ்விங்கர் போடணும், அந்த ஆங்கிளோட போடுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். பலமுறை தமிழ்நாடு பிரீமியர் லீக்கில் நான் வந்து பார்த்துருக்கேன், குர்ஜப்னீத் சிங் வந்து ரைட் ஹேண்டட் பேட்டருக்கு வந்து அவுட் ஸ்விங்கர் வித் பவுன்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிளோட வந்து போடுவார். அதே ஒரு கஷ்டமான விஷயந்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டட் பேட்டருக்கு இன்ஸ்விங் கூட போடுவார். அந்த ஒரு ஆங்கிள் அரவுண்ட் த விக்கெட்லேருந்து அந்த ஒரு ஆங்கிளோட இன்ஸ்விங் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் ஆடுறது ரைட் ஹேண்டட் பேட்டருக்கு. அதே போல் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்டராக இருக்கும்போது நீங்கள் நினச்சிக்கலாம் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வெர்சஸ் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் லேட்ரல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க, அந்த லேட்டாக வந்து ஸ்விங் ஆகும், அதெல்லாம் இருக்கிறனால வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர்ஸ் கூட வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ பீட்டன் ஆகிறதுக்கோ வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் ஸ்டார்டிங் வந்து அகில் ஹுசைன் தான் ஆரம்பிச்சிருக்காரு. நானும் வந்து சொல்லியிருந்தேன், போன இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருப்பேன், அகில் ஹுசைன் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. பட் நூர் அகமதை ட்ராப் பண்ணலை. ஸோ டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து நூர் அகமது மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவரை ட்ராப் பண்ணலை, அகில் ஹுசைனை கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் முதல்லே வந்து சொல்லியிருப்பேன், இந்த ஒரு கவர் டிரைவ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப வந்து சொல்லியிருப்பேன், நூர் அகமது வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஃபஸ்ட்டு 3 மேட்ச் வந்து சாதகமாக போகலன்னா கூட, விக்கெட் எடுக்கலன்னா கூட வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஒரு கம்பேக் கொடுக்க ஆரம்பித்தார்னா அது வந்து கண்டிப்பாக அது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சாதகமாக போகும். நேற்று மேட்ச்சில் அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் கூட அந்தளவுக்கு கொடுக்கல, அவர் நல்ல போலிங் போட்டு அவர் கண்டெயின் பண்ணியிருந்தார். குர்ஜப்னீத் சிங்கோட நம்ம வந்து போலிங் ஃபிகர்ஸ் பார்க்கும்போது 4 ஓவர்ஸ் போட்டு 39 ரன்ஸ் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். இந்த பக்கம் வந்து கலீல் அஹ்மத் வந்து கூட ஒரு விக்கெட் எடுத்தார். நம்ம இதுக்கு முன்னால் 3 மேட்ச் நம்ம வந்து ஒரு கான்க்ரீட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது கலீல் அஹ்மத் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கொஞ்சம் ஈக்கனாமிக்கலாக போட்டால் கூட செகண்ட் தேர்டு மேட்ச் அதிகமாக ரன்ஸ் கொடுத்தாரு, பட் விக்கெட் எடுக்கலன்னு அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். பட் முக்கியமான விக்கெட் எடுத்தனால ஆஸ் அ லெஃப்ட் ஆர்ம் பவுலராக கண்டிப்பாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு கட்டத்துலேயே வந்து நம்ம வந்து ஒரு போலிங் டிபார்ட்மெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல் சொல்லிக்கலாம். அப்புறம் அன்ஷுல் கம்போஜ் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு அப்கமிங் இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் ஸ்டார் அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம். நான் பல எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணும்போது கூட அடுத்த வருங்கால போலர்ஸில் வந்து கலீல் அஹ்மத் சொல்லியிருந்தாங்க, அன்ஷுல் கம்போஜும் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து அன்ஷுல் கம்போஜ் கூட நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருந்தார். 3 ஓவர்ஸ் போட்டு 35 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான போலிங், முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுத்திருந்தார். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால வந்து போலிங் டீமாக வந்து காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேமி ஓவர்டன் இங்கிலாந்து போலர் வந்து 4 விக்கெட் எடுத்தார். அதில் வந்து ஈக்கனாமிக்கலாகவும் போட்டார். 4 ஓவர்ஸ் போட்டு
வெறும் 18 ரன்ஸ் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி கேமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டார். ஸோ இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது இந்தியன் பவுலராக அன்ஷன் கம்போஜ் வந்து 3 விக்கெட்டு, ஃபாரின் பவுலராக வந்து பார்த்திங்கன்னா ஜேமி ஓவர்டன், குர்ஜப்னீத் சிங் வந்த முதல் பந்தே விக்கெட்டு. ஸோ நூர் அகமது கூட ஒரு விக்கெட் எடுத்துட்டார். ஸோ அகில் ஹுசேன் கூட ஒரு ஆப்ஷனாக கூட வச்சுக்கிட்டு அவர் பிரம்மாண்டமான ஒரு கேட்ச் பிடிச்சார், நம்ம அதை மறக்கக்கூடாது. ஸோ ஒரு நல்ல ஒரு காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் டீம் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு பாடி லாங்குவேஜில் ஒரு மாற்றமும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது ஒரு கண்டிப்பாக அது பேச வேண்டிய விஷயந்தான். அதே போல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இப்போ 2 ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் பர்டிகுலராக நூர் அகமது யூஸ் பண்ணியிருந்தாங்க, அகில் ஹுசேன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேர் இருந்தால் கூட வந்து விப்ராஜ் நிகம் ஏன் எடுக்கலை அதுதான் சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து விப்ராஜ் நிகம் வந்து இதுக்கு முன்னால் வந்து பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கலாம்னு கூட ஒரு விக்கெட், முக்கியமான விக்கெட் எல்லாம் எடுப்பார். ஸோ அந்த முக்கியமான விக்கெட் எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரன்ஸ் கூட வந்து லீக்கேஜ் கிடையாது. பட் அவர் எடுத்திருக்கணும். சென்னை மாதிரி பிச்சில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் வந்து நல்லா இருந்திருப்பாங்க. பட் வந்து அவர் எடுக்கலை. அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து லுங்கி நிகிடி வந்து ஒரு 3rd சேஞ்ச் பவுலராக தான் வந்தார். அவர் ஏற்கனவே இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடி இருக்கார் பல முறை. அதே போல் இந்த கண்டிஷன்ஸ் பர்டிகுலராக பிச்சு வந்து புது பிச்சாக இருக்கலாம், அதே போல் வந்து அவுட்ஃபீல்ட்லாம் வந்து புதுசாக ரீலே பண்ணியிருக்கலாம். பட் அந்த கண்டிஷன்ஸ், ஓவர் ஹெட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஒரு பழக்கம் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பார். அதே போல் வந்து லுங்கி நிகிடி வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டத்திலேயே வந்து முக்கியமான விக்கெட்லாம் எடுத்தார். மும்பை இந்தியன்ஸ் கூட வந்து சூரியகுமார் யாதவோட விக்கெட் எடுத்தார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட வந்து நிக்கோலஸ் புரான் விக்கெட் எடுத்திருந்தார். குஜராத் டைட்டன்ஸோட டீம் கூட பார்க்கும்போது சுப்மான் கில்லோட விக்கெட் எடுத்தார். சுப்மான் கில் வந்து 70 ரன்ஸ் அடிச்சிருந்தார் அந்த மேட்ச்சில், அந்த விக்கெட் எடுத்திருந்தார். சூரியகுமார் யாதவ் 50+ ரன்ஸ் அடிக்கும்போது அவரோட விக்கெட்டு. ஸோ இங்கே ஒரு பிளேயர், இன்ஃபார்ம் பிளேயர் விக்கெட் எடுத்திருந்தார். சைமல்டேனியஸாக முக்கியமான விக்கெட்டு. டீமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்தாங்க புரியல. பட் ஓவரால் பார்த்திங்கன்னா அவர் 3rd சேஞ்சராக பவுலராக வந்து பயன்படுத்திக்கிட்டு ஸோ அந்த ஒரு சில மாற்றம் பார்த்துருக்கோம். பட் ஸ்பின்னுக்கு இங்கே பிச்சில் அசிஸ்டன்ஸ் கிடச்சது. நூர் அகமது வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தார். ரன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட 3 ஓவர்ஸ் 36 ரன்ஸ் கொடுத்துருந்தா கூட ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ இனிமேட் வந்து அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு விக்கெட் எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பவுலர்ஸ் வந்து வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த சீசன் வந்து நல்லா சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப், டெல்லி கேபிட்டல்ஸோட பார்ட்னர்ஷிப் இது நம்ம கட்டாயமாக பார்த்தே ஆனோம். இங்கே சஞ்சு சாம்சன் அண்ட் நம்ம ஆயுஷ் மாத்திரோட பார்ட்னர்ஷிப் பற்றி பேசியிருந்தோம், 113 ரன்ஸ். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பார்ட்னர்ஷிப் மிஸ்ஸிங் ஃபேக்டராக இருந்துச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. வெறும் 61 ரன் மட்டும்தான் வந்து பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு. கேஎல் ராகுல் அண்ட் பாத்தும் நிசங்கா இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 61 ரன் மட்டும் வந்தது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பார்ட்னர்ஷிப் கிடையாது. விக்கெட்ஸ் ரெகுலர் சக்ஸஸில் வந்தனால கண்டிப்பாக வந்து ஒரு ரிதமை க்ரியேட் பண்ண முடியல டெல்லி கேபிட்டல்ஸ்னால். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு கடைசி வரைக்கும் இழுத்துன்னு போவாங்க மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபைட் பேக் ஒன்று கொடுப்பாங்க. நேற்று மேட்ச்சில் பார்த்திங்கன்னா த்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்துருக்காரு. பட் அவர் கொஞ்சம் அன்லக்கியாக இருந்தனால வந்து அவர் அவுட் ஆகிட்டார். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஈவன் ஸ்டீவன் கான்டெஸ்ட்டாக போயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து அவங்க விட்டு கொடுக்கல டெல்லி கேபிட்டல்ஸ். எப்படியும் அப்படி ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் சென்னை சூப்பர் கிங்ஸோட டாக்டிக்ஸ், ஃபீல்டிங் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. பவுலிங் எவங்க யாரை பயன்படுத்தணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், ஃபைனல் ஓவர்ஸ் இந்த மாதிரி ஒரு 3 கட்டத்தில் நம்ம பிடிச்சு போட்டால் கூட விக்கெட்ஸை கரெக்டான டைமில் எடுத்தாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்பும் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. பவர் பிளேலேயே 2 விக்கெட் இழந்திருந்தாங்க. மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வெறுமே வந்து 87 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட்ஸோட லாஸில் இருந்தாங்க. ஸோ நம்ம கம்பேரிசன் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் 160 ரன்ஸ் அடித்து ஒரு விக்கெட் தான் இழந்திருந்தாங்க. இந்த பக்கம் அவங்க 153. ஸோ 7 ரன்ஸ் குறைவாக இருந்தால் கூட வந்து விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 5 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸோடு இருந்தாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து விக்கெட்ஸ் வந்து டக்குன்னு விழுந்துச்சு. ஸோ 4 விக்கெட்ஸ் அவங்க விழுந்தனால வந்து அங்கேயே வந்து கொஞ்சம் அந்த ஒரு ரிதம் வந்து அது ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாமல் போச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபைனல் ஓவர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸோட பார்த்தே ஆனோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப குறைவாக ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. 36 ரன்ஸ் மட்டுமே அடித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட்ஸ் வேறு மறுபடியும் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்களோ டெல்லி கேபிட்டல்ஸ் எக்ஸாக்டாக வந்து அது
மிடில் ஓவர்ஸில் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மிடில் ஓவர்லேருந்து ஃபைனல் ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் வந்து ஒரு ரெகுலர் சக்ஸஷன்ஸ் வெறுமே வந்து 10 ரன் 8 ரன் அந்த மாதிரி தான் வந்து பார்ட்னர்ஷிப்பே. அதுக்கு பிறகு வந்து விக்கெட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே விழுந்துச்சு. ரன்ஸ் வந்து தேவையான ரன்ஸ் அந்த அளவுக்கு கூட வரல. பர்டிகுலராக வந்து ஃபைனல் ஓவரில் தான் வந்து ஒரு கம்பேக், அதாவது ஃபைட் பேக்லாம் கொடுப்பாங்க டீம். நீங்கள் பார்த்துருக்கலாம் டேவிட் மில்லர் ஸோ ஃபைட் கொடுத்துருந்தாரு. அந்த பர்டிகுலராக நம்ம வந்து டேவிட் மில்லரோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட நம்ம பார்த்துருப்போம். அவர் கடைசி நிமிஷத்தை வரைக்கும் கூட அவருக்கு இன்ஜுரி ஆனால் கூட, கை இன்ஜுரி ஆச்சு அவர் டைவ் பண்ணிட்ட பிறகு கூட, பட் அவர் என்னதான் வந்து இன்ஜுரி ஆனால் கூட வந்து அவர் ரிட்டையர்ட் ஹர்ட்டாக போயிட்டு திரும்பி வந்து அந்தளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருந்தார் ஆன் ஃபீல்டில். ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் டெத் ஓவரில் தான் வந்து பெரும்பாலும் பேட்டர்ஸ் காட்டுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு தானே, நீங்கள் மிட் 90s லேட் 90s ஏர்லி 2000s பார்த்தீங்கன்னா மைக்கேல் பெவன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி கடைசி நிமிஷத்தை வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த மேட்சை வந்து ஜெயிக்க வைப்பாங்க ஆஸ்திரேலியா டீமை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் மில்லர் இந்த ரோலை பண்ணியிருந்தார். பட் டேவிட் மில்லர் வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார். ட்ரிஷான் ஸ்டப்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தார். பட் அவரும் வந்து அந்த டெத் ஓவர்லேயே வந்து அந்த ஒரு விக்கெட் விழுந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட் யாரும் கொடுக்கல. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஆன் பேப்பரில் நல்லா இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. பெரும்பாலும் வந்து அவங்க வந்து ரெகுலராக பண்ணுற விஷயந்தான். டாஸ் ஜெயிச்சிட்டாங்க, ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க, சேசிங் பண்ணலாம் அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது வந்து எக்ஸிக்யூஷனில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. பட் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து சில மாற்றம். டெவால் ப்ரூவிஸ் உள்ளே வந்துட்டார். எஸ், அவர் இன்னும் பேட்டிங் இறக்கு உள்ள, பட் அதுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல பெரிய அளவுக்கு அவங்க ஸ்கோர் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு ரீசனபிள் ஸ்கோரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். மேபி லைக் அபவுட் ஒரு 18 ரன்ஸ் அடிச்சிருந்தா 230 கொண்டு போயிருந்தா கூட ஓரளவுக்கு சென்னை டாமினேட்டிங் இன்னிங்ஸாக இருந்திருக்கலாம். பட் வந்து 212 சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 50-50. பட் வந்து எக்ஸிக்யூஷன் போலிங்கில் வந்து போலிங் டிபார்ட்மெண்ட்டாக எல்லா போலர் சிறப்பாக போலிங் போட்டு ஃபீல்டிங் கமிட்மெண்ட்லாம் வந்து போன முறையோட பெட்டராக வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. டீமோட மாற்றம் கூட வந்து நல்லபடியாக வந்து கிளிக் ஆயிடுச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு 3 மேட்சஸ் ஆன டீம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். விப்ராஜ் நிகம் வச்சே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் ஆகிப் நபி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட முதல் வெற்றி இந்த 2026 ஐபிஎல் சீசனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட ஆட போகிறாங்க. அதோட நம்ம வந்து ப்ரீ மேட்சை கூட நம்ம பார்த்துடலாம் எப்படி இருக்க போகுது, 2 டீம்ஸ் காம்பினேஷன், அதே போல் வந்து ஹெட் டு ஹெட் இந்த மேட்ச் வந்து எப்படி சிறப்பாக போகுது. அதுவும் வந்து ஹோம் கிரவுண்ட், நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரவுண்ட் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அது நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம். பட் நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பார்த்துனே வாங்க. ஏன்னா வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது குர்ஜப்னீத் பற்றி நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அவர் கூட வந்து இன் அண்ட் அவுட் பார்த்து அவரோட என்ட்ரிலாம் பண்ணிட்ட பிறகு வந்து எனக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு. அதாவது வந்து ஒரு தகுந்த பிளேயர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் கூடலாம் இப்போ சர்ஃப்ராஸ் கான்லாம் நான் வந்து புச்சிவோப் டோர்னமெண்ட்டில் உட்காந்து பார்த்தேன் அவர் எப்படி ஆடுறாருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸாக. அவங்க பற்றி கூட நம்ம வந்து இந்த கவர் டிரைவ் நிகழ்ச்சியில் வந்து நம்ம இன்டெப்த்தாக கூட பேசலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம். படம் சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸாக என்ஜாய் பண்ணலாம்.